கிறிஸ்துக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வு தரும் உணவின் வழியாக உங்களோடு கூட நாங்கள் இந்த வசனத்தை படிக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 10 முடிய. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டும் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவனிடத்திலும் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பா அடாதிருக்கத்தக்க நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாண்டமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்வது யாது? நீ பெற்றுக்கொள்வாயானால் பெற்றுக்கொள்ளத்தக்கவன் பேர் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுவர்கள் ஆனால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆள்வோமே. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலனாகிய எங்களை மரணத்துக்கு குறிப்பிட்டவர்களைப் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவீனர்கள், நாங்கள் கனமாய் இருக்கிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் படித்த இந்த வசனங்களின் படி நிறைய காரியங்களிலே ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவரே, முக்கியமாக பிள்ளைகள் மத்தியில எத்தனையோ காரியங்கள் கனவீனம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தாவே, நீரே சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். இந்த வேளையில தகப்பனே, குடும்பங்களையும் குடும்ப பிள்ளைகளையும் ஆண்டவரே, எங்கள் தேசங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, நாங்கள் சகலத்தையும் நீதியோடும் நியாயத்தோடும் நடத்த போதுமான கிருபை வரங்களினாலே எங்களை நிரப்புங்க தகப்பனே. நானே பெரியவன், நானே எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று சொல்லி எந்த ஒரு ஆண்டவரே சாக்கு போக்குகை நாங்கள் வாழாமல் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற விதத்துல சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் பாதத்துல இருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எந்தெந்த விண்ணப்பங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த நாளிலே சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசுவின் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you.